ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க சரண்யா. வெல்கம் டு தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனல். ஒரு 17,000 ரூபாய் முதலீட்டுல நம்மளால ஒரு 2 கோடி ரூபாய் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எஸ், இட்ஸ் பிராக்டிகலி பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி ஒரு கால்குலேஷன் ஒண்ணு போட்டு நீட்டா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். இது நான் எக்கனாமிக் டைம்ஸ்ல இந்த டேட்டா பார்த்தேன். சரி, அவங்க ரொம்ப நீட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. 2023ல ஒரு 17,000 ரூபாய் மாசம் மாசம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா ஆரம்பிச்சோம் அப்படின்னா 2 கோடி ரூபாய் பாசிபிள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சோ அது பாசிபிளா அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த டேட்டா எடுத்து அவங்க என்னென்ன ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க. அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல தான் எஸ்ஐபி மாதிரி கொடுத்திருந்தாங்க. அவங்க எந்தெந்த ஃபண்ட் இன்க்ளூடிங் ஃபண்டும் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஃபண்ட் ரெக்கமெண்ட் பண்றதை தாண்டி இதுல எல்லாம் பண்ணா இப்படி கிடைக்கும் அப்படின்னு ஒரு வியூ கொடுத்திருந்தாங்கல்ல, அந்த வியூவை நான் எடுத்து பிராக்டிகலி இது பாசிபிளான்னு ஒரு எக்ஸல்ல போட்டு பார்த்தேன். பிராக்டிகலி இது பாசிபிள் தான் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ மந்த்லி 17,000 rupees நம்ம மாசம் மாசம் கன்சிஸ்டன்டா இந்த 6 ஃபண்ட்லயும் இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா இந்த 6 ஃபண்டும் சேர்ந்து ஆவரேஜா நமக்கு மினிமம் 18% ரிட்டர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபண்ட்ஸ் என்னன்னு கூட சொல்றேன். டீடைல் வீடியோவும் பிளே பட்டன்ல நான் ஆட் பண்றேன். நீங்க அந்த வீடியோ கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் அந்த ஃபண்ட்ஸ் எல்லாமே நல்ல குவாலிட்டியான பாஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல 20% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கிற ஃபண்டாவும் இருக்கு. என்னென்ன ஃபண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எப்போதுமே சொல்றேன் இல்ல, மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா நம்ம டைவர்சிஃபைடா பண்ணணும் அப்படின்னு. அந்த மாதிரி தான் இவங்க ஒரு மல்டி கேப் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு கான்ட்ரா ஃபண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஸ்மால் கேப் ஃபண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபிளெக்ஸி கேப் கொடுத்துருக்காங்க, ஒரு மிட் கேப் கொடுத்துருக்காங்க, ஈவன் இண்டெக்ஸ் ஃபண்டும் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்துலயுமே ப்ராப்பரா ஒரு ஃபண்ட்ல 2,000, ஒரு ஃபண்ட்ல 2,000, இன்னொரு ஃபண்ட்ல 5,000, இன்னொரு ஃபண்ட்ல 3,000, இன்னொரு ஃபண்ட்ல 3,000, இன்னொரு ஃபண்ட்ல 2,000 வருஷம் வருஷம் ப்ராப்பரா எவ்ரி மந்த் 17,000 rupees இன்வெஸ்ட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா 20 வருஷம் கழிச்சு நம்ம கையில 2 crore இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்த 17,000 அப்படியே கொண்டு போகாம ஒவ்வொரு வருஷமும் ஆனுவலா மினிமம் 7% ஆவது அதை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சி, நீங்க பிராக்டிகலி ஒரு 2 கோடி ரூபாவை இன்னொரு 20 வருஷம் நம்ம வச்சிருந்து என்ன பண்ணுவோம்? 2 கோடி ரூபாய் போதுமா? இப்ப ஒரு லேண்ட் கட்டணும், ஒரு வீடு கட்டணும், இன்னைக்கு மதிப்புக்கு ஒரு 25 lakhs இருந்தா ஒரு ஹால், ஒரு கிச்சன், ஒரு பெட்ரூம், நமக்கு தேவையான ஒரு தேவையான நீடுக்கு கட்டலாம். இதே இன்னொரு 20 வருஷம் கழிச்சு அதோட காஸ்ட் இன்க்ரீஸ் தான் ஆக போகுது. அந்த 2 கோடி ரூபாவை நம்ம எப்படி சடனா ஒரு லம்ஸ் அமௌண்ட் வேணும் அப்படின்னா எப்படி பிராக்டிக்கலா அது பாசிபிள் அப்படின்னா இது பாசிபிள் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தனால நான் டீட்டெயில்டாவும் ஷேர் பண்ணிருக்கேன். செக் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேட்டிவ் தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஏதாவது ஸ்டாக் பத்தியோ இல்ல ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி பத்தியோ தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.